அப்படி ஒண்ணு நடந்தே ஆகணும்னா நானே என் கையால அவங்க 2 பேரையும் கொன்னு போட்டுடுவேன். வேண்டாம் வேண்டாம், நம்ம கையால அந்த பாவத்தை பண்ண வேண்டாம். எனக்கு தெரிஞ்ச ஒருத்தருக்கு கேரளா மந்திரவாதி தெரியும். அவரை போய் பார்த்தேன். அவங்க 2 பேருக்கும் கை கால் விளங்காத மாதிரி பண்ணிட்டா. அடி பாவீங்களா, நீங்களா பொம்பளைங்களாடி, ராட்சசிங்க. 2 பேர் எந்திரிச்சு வெளியே வாங்க, என்ன பண்றேன்னு பாரு. தள்ளி அந்த பக்கம். சோமே, டேய் சோமே, சோமே. என்னம்மா? பாரா சீக்கிரம். என்னம்மா சொல் பேச்சு கேட்க மாட்டாங்களா? என்கிட்ட விட நான் பாத்துக்கிறேன். உனக்கு என்னப்போ? காபி போட சொல்லணுமா, டீ போட சொல்லணுமா? தலையில கல்ல போட சொல்லணும். மூஞ்சிய பாரு. அவளுக்கு 2 பேரும் நம்மள கொல்றதுக்கு திட்டம் போட்டு இருக்கறாளுடா. என்னம்மா சொல்ற? சொல்லுடா, இவளுகளை சும்மா விடலாமா? எப்படிமா விட முடியும்? எப்படி 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 எப்படி? நானும் என் பையனும் உலக மகா கெட்டவங்க. நீங்க 2 பேரும் பத்திரம் மாத்து தங்கமா? ஒருத்தி கொலை பண்ணிரலாங்கறா, இன்னொருத்தி மந்திரம் பண்ணி கை கால் விளங்காம பண்ணிரலாங்கறா. அவங்க 2 பேரையும் பாருடா, அப்படியே ரத்த காட்டேரி மாதிரி நிக்கறாளுங்க. கேட்டு சும்மா வரந்த ஓங்கி செவில்ல வச்சு அறைய வேண்டியதானே? டேய், காலையில என் ரூம்ல தண்ணி வரலடா. சரி, நான் அவங்க ரூமுக்கு போனேன். நான் பாத்ரூம்ல இருக்கிறது தெரியாம இவளுக்கு 2 பேரும் என்னென்ன திட்டம் போட்டாளுங்க தெரியுமா? டேய் சோமு, இவளுக்கு 2 பேரும் இப்படியே விடக்கூடாதுடா. இவளுக்கு ஏதாவது பண்ணியே ஆகணும்டா. என்ன பண்ணலாம் நீயே சொல்லுமா? பாரு, வயசுல பெரியவங்கிற மரியாதை கொஞ்சம் கூட இல்லாம அவ வேணும் என்கிட்ட எதிர்த்து பேசுறா. அவ வாயில சூடு போடணும்டா. நிக்கித இந்த அம்மா, அத பொம்பளான்னு கூட பார்க்க கூடாது. நல்ல ஒரு கொரடா எடுத்து நகத்தை வேரோட புடுங்கி வாசல்ல விசிறி அடிக்கணும்டா. மா, இந்த கொலகாரங்களோட நீ மோசமா இருக்கியேமா. டேய், அந்த அளவுக்கு என் மனசு வெறுத்து போற அளவுக்கு பேசிட்டு இருந்தாளுடா இவளுங்க. இவங்கள சும்மா விடக்கூடாதுதான். இன்னைக்கு மட்டும் மன்னிச்சு விட்டுறலாமா? ஏன்? இந்த தலைவருங்க பிறந்த நாள்னா கைதிகளை ரிலீஸ் பண்ணுவாங்கல்ல, அது மாதிரி இன்னைக்கு நல்ல நாள். அதனால இவங்களை மன்னிச்சிடலாம். இன்னைக்கு எந்த தலைவருக்குடா பிறந்த நாள்? மா, இந்த தலைவரோட கல்யாண நாள்மா. டேய், யாரா யாரா அந்த பொண்ணு? எவ்வளவு சொத்து தேரும்? மா, எனக்கும் மதிக்கும் கல்யாண நாள். மா, என்ன நீ ஆசீர்வாதம் பண்ணுமா. ஆசீர்வாதம் பண்ண சொன்னா கொட்டுற. டேய், இந்த பனிமலர் கூட சேர்ந்து நானும் அப்படியே உன்னை கொலை பண்ணி போட்டுருவேன். பின்ன என்னடா? டேய், எவ்வளவு நல்ல விஷயம் கையில கிடைச்சிருக்கு. இங்க நின்னுட்டு இருக்கற என்னமா சொல்ற? பாரு, இது அண்ணா நல்ல சமயம். இதே சாக்கா வச்சுட்டு மதிக்கிட்ட போய் பேசு. அவ பேச மாட்டாமா? பின்ன கொஞ்சம் வாளா. மூஞ்சி பாரு, நீதான் எப்படியாவது அழுது கண்ணீர் விட்டு அவன் மனசை கரைக்கணும்டா. இவளுங்க நம்ம திட்டத்தை ஒட்டு கேக்குறாளுங்கம்மா. டேய், கேட்டா கேட்டு போட்டுண்டா. இதுக்கெல்லாம் பல்லு புடுங்கின பாம்புகடா. நம்மள எல்லாம் ஒண்ணும் பண்ண முடியாது. டேய், நீ சும்மா வளவலான்னு பேசிட்டு இருக்காத. சீக்கிரம் போய் மதிக்கிட்ட பேசி அவ மனசை மாத்தி நாம ஒண்ணு சேர்ற வழிய பாரு. மா, மதி மேல அவ்வளவு பாசமாமா உனக்கு? ஒரு மண்ணாங்கட்டையும் கிடையாது. இந்தோ நிக்குத. அது சமைச்சு போடுறத வாயில வச்சா சகிக்கல. மதி சமைச்சு போட்டா நாள் பூரா உட்கார்ந்து தின்னுகிட்டே இருக்கலாம்டா. அதுக்குதான். இல்லம்மா. டேய், போடா, நின்னுட்டு இருக்காத. சொன்னதை செய், போ போ. டேய், இதுக்கு மேல திட்டம் போடுறேன் சட்டம் போடுறேன்னு ஏதாவது சொன்னீங்க, அப்புறம் இந்த பாஞ்சாலி வேற மாதிரி பாப்பீங்க. ஜாக்கிரதை. என்னங்க, கிளம்பிட்டீங்களா? ஆமா நிம்மி, நைட் வரதுக்கு ரொம்ப லேட் ஆயிடுச்சா, அதான் அசந்து தூங்கிட்டேன்.
டைம் ஆயிடுச்சு, அதான் அவசரமா கிளம்பிட்டு இருக்கேன். ஆமாங்க, நைட் நீங்க ரொம்ப லேட்டா வந்ததால பேச முடியல. காலையில பேசலான்னு பார்த்தா அவசர அவசரமா கிளம்பிட்டு இருக்கீங்க. ஏதாவது முக்கியமான விஷயம் சொல்லு, இல்ல நைட் வந்து கூட பேசிக்கலாம். ஐயோ, இது ரொம்ப ரொம்ப முக்கியமான விஷயங்க. என்ன விஷயம் நிமி, சொல்லு. இனிமே நட்ராஜ் கடைக்கு வரமாட்டாரு. நட்ராஜ தனியா பார்த்து நேத்தே எல்லா விஷயத்தையும் நான் சொல்லிட்டேன். என்ன சொன்னாரு? வருத்தத்தோட சரின்னு சொல்லிட்டாரு. பின்ன என்னங்க, அது அவர் அப்பா பேர்ல இருக்கிற கடை, அதை எப்படி விட்டு கொடுப்பாரு? அப்புறம் நாம பேசி வச்ச மாதிரி ஜோசியர் மேட்ரு சொல்லி சென்டிமெண்டா அடிச்சேன். ஆல் அவுட். பத்தாததுக்கு என் அம்மா கிட்ட இருந்து என்ன பிரிச்சுடாதீங்கன்னு சொன்னேன். அவ்வளவுதான், மேட்ரு ஓவர். எங்க அநேகமா நட்ராஜ் இன்னைக்கு எங்க அம்மாக்கு போன் பண்ணி கடைக்கு வர முடியாதுன்னு சொல்லுவாருன்னு நினைக்கிறேன். நீங்க என்ன பண்றீங்க? இப்ப போய் நான் பிசினஸ் ஆரம்பிக்க போறேன்னு சும்மா ஒரு வார்த்தை சொல்லுங்க. அவங்க எவ்வளவு டென்ஷன் ஆறாங்கன்னு பார்க்கலாம். சீக்கிரம் காஃபி குடிங்க. போதும், வாங்க வாங்க. சொல்லு திவ்யா. நான் வீட்டுக்கு கிளம்புறேம்மா. என்னாச்சு உனக்கு? நேத்து மாப்பிள்ள வந்து கூப்பிட்டப்ப கூட இன்னும் உடம்பு சரியாகலன்னு சொன்ன. அந்த வீட்டுக்கு போனா இரிட்டேட்டிங்கா இருக்கும், அதனாலதான் வேண்டான்னு சொன்னேன். இப்ப மட்டும் என்ன குளு குளுன்னு இருக்குமா? இல்லம்மா, இப்ப நாங்க போலனா பெரிய ப்ராப்ளம் ஆயிடும். என்னடி சொல்ற? ஆமாமா, நைட் நான் அவருக்கு கால் பண்ணேன். மதியானியே ரோட்ல பார்த்தாரா. அவருக்கு மனசு கேட்கலையா. ஐயோ பாவம், எப்படி கஷ்டப்படுறா தெரியுமான்னு அப்படி இப்படின்னு பேசுறாரு. ஏண்டி, நம்ம கிட்ட என்னமோ பார்லர் போன விஷயத்த சொல்லலையேன்னு சொல்லி தாம்தம்னு குதிச்சாரு. அவரை பத்தி தான் நல்லா தெரியும் இல்லம்மா. ஒண்ணு சாஞ்சா இப்படி சாய்வாரு, இல்லன்னா அப்படி சாஞ்சிடுவாரு. அவரை நம்பவே முடியாதுமா. சும்மாவே அம்மாவை தலையிலயும் அக்காவை தோல்லையும் தங்கச்சி இடுப்புலயும் தூக்கி வச்சுட்டு ஆடுவாரு. இப்ப அக்காவை பார்த்த உடனே பரிதாபம் வந்துச்சுன்னா அவ்வளவுதான். ஆமா ஆமா, அதுங்களை ஒண்ணு சேர விட்டோம், அதுக்கப்புறம் நம்மள கை கட்டி சேவகம் பண்ண வச்சிருவாங்க. அது எப்படிமா நான் விடுவேன்? விடவே மாட்டேன். இவ்வளவு கஷ்டப்பட்டு அவங்கள தனியா அனுப்பிட்டு இப்ப வந்து ஒட்டிக்குவாங்கன்னா அது எப்படி? மாப்பிள்ளதான். சொல்லுங்க மாப்பிள்ள. அத்தை, நான் திவ்யா கிட்ட கடையை போய் பாத்துக்கிறதா சொல்லியிருந்தேன். சரிங்க மாப்பிள்ள. இல்ல, எனக்கு வெளியே கொஞ்சம் அர்ஜென்ட்டா வேலை இருக்குது, அதான். அப்படியே மாப்பிள்ள? ஒன்றும் இல்லை, ஒரு 2 days ஒர்க்கு தான். அதை முடிச்சுட்டு நான் அதுக்கப்புறமா கடையை வந்து பார்த்துக்கிறேன். அது வரைக்கும் கோச்சிக்காம பிரபுவை கொஞ்சம் பார்த்துக்க சொல்லுங்க. சரிங்க மாப்பிள்ள. வச்சிருந்தேன். சரி. என்னவாமா? என்னம்மா, என்ன சொன்னாரு? என்னாச்சு? அத்தை, சொல்லுங்க தம்பி. கடைக்கு டைம் ஆகுது, நான் கிளம்பட்டுமா? சாப்பிட்டுட்டு போங்க. இல்லை பரவாயில்ல அத்தை, நான் வந்து சாப்பிட்டுக்கிறேன். அத்தை, நீங்க தப்பா நினைச்சுக்கலாம், உங்ககிட்ட ஒரு விஷயம் சொல்லணும். என்னன்னு சொல்லுங்க. ஏற்கனவே ப்ராஜெக்ட் விஷயத்துல தப்பு நடந்துருச்சு, இந்த தடவையும் அந்த மாதிரி நடந்துடக்கூடாது. சொல்லுங்க தம்பி. நான் பிசினஸ் வேலையை ஆரம்பிச்சிட்டுமா? கடையை எவ்வளோ நாள் பார்த்துக்கிறதுன்னு சொன்னா அதுக்கேற்ற மாதிரி நான் பிளான் பண்றதுக்கு வசதியா இருக்கும். இல்ல இன்னும் கொஞ்ச நாள் கடையை பார்த்துக்கிறதா தான் சொல்லுங்க, எனக்கு ஒன்றும் பிரச்சனை இல்லை. அது வந்து இன்னும் கொஞ்ச நாள் பார்த்துக்கோங்களேன், நான் அதுக்குள்ள சொல்லிடுறேன். சரிங்க அத்தை, அப்ப நான் கிளம்புறேன். சரி வரணுமி. என்னமா சொன்னாரு என் வீட்டுக்காரு? திடீர்னு அவருக்கு வேலை வந்துருச்சான். 2 நாளைக்கு நிம்மி வீட்டுக்காரே கடையை பார்த்துக்கிட்டோன்னு சொல்றாரு. அவர் என்னதான் பண்றதுன்னு தெரியலையே. அப்படி என்னதான் வேலையா தெரியலையே. மா, ஃபீல் பண்ணாதீங்கம்மா, விடுங்கம்மா. நிம்மி வீட்டுக்கார முன்னாடி எனக்கு தர்ம சங்கடமா இருக்கு. அவங்களும் பாவம் எத்தனை நாளைக்கு தான் பொறுத்துக்குவாங்க. மாப்பிள்ளை ஏமா இப்படி பண்றாரு? அதனாலதாம்மா சொல்றேன், நான் அங்க போனாதான் எல்லாமே சரியா வரும். அதுவும் கரெக்டு தான். ஆனா
நீ ஏன் டாக்டர் பார்க்காம வந்துட்டேன்னு கேட்டாருன்னா? அதெல்லாம் நான் சமாளிச்சுக்கிறேம்மா, நீங்க கவலைப்படாதீங்க. சரிம்மா, நீ புறப்படுறதுக்கு ரெடி ஆயிடு. நான் டிரைவரை கொண்டு வந்து டிராப் பண்ண சொல்றேன். சரி, ஓகேம்மா. ஏண்டா எல்லாரும் எங்களை பார்த்து சந்தி சிரிக்கிற மாதிரி பண்ண? டேய் வாடா. டேய் என் மேல சத்தியம் பண்ணுடா. இனிமே எப்பவுமே நீ குடிக்க மாட்டேன்னு என் மேல சத்தியம் பண்ணுடா. இதையும் மீறி நீ குடிச்ச நான் செத்து ஒழியிறேன். அதுக்கப்புறம் நீ என்ன கன்றாவி வேணாலும் பண்ணி தொலைச்சிட்டு போ. சத்தியம் பண்ணுடா. சத்தியம் பண்ணு. வாயை திறந்து சொல்லி தொலையண்டா. ஏய் அவன் எது கேக்குற? அவன் சொல்ல மாட்டான். இதுக்கப்புறம் அவன் சொன்னா என்ன சொல்லணும் என்ன? போன மனம் திரும்பி வந்துட போகுது. காலையில தெருவுல இருக்கிற அத்தனை பேர் பார்த்துட்டானுங்க. துரை மகன் குடிச்சிட்டு தெருவுல படுத்திருக்கானே
தண்டோரா போடாத குறையா பேசி தீர்த்திருப்பானுங்க. எந்த வீட்டுல பிரச்சனைனாலும் பறிச்சு கட்டிட்டு போய் பஞ்சாயத்து பண்ணவனே தோற. இன்னைக்கு அவன் வீட்டு சங்கதியை நாரி போச்சுன்னு எல்லாரும் கைகூட்டி சிரிச்சிருப்பானுங்க. நான் உனக்கு என்ன கெடுதல் பண்ண, என்ன குறை வச்ச? எதுக்கு இப்ப எல்லாரும் முன்னாடி என்ன தலைகுனிய வைக்கிற? இன்னைக்கு நான் ஊருக்குள்ள பெரிய மனுஷன்ல இருக்கேன்னா அது காசு பணத்தால இல்லப்பா, என் கௌரவத்தால. அந்த கௌரவத்தையும் என்கிட்ட இருந்து புடுங்கி எரிஞ்சிட்டியடா. இதுக்கப்புறம் நான் ரோட்ல நடந்து போனா நிர்வாணமா போற மாதிரி தானா இருக்கும். இல்லப்பா, இவ்வளவு தூரம் நான் தம் கட்டி எல்லாம் பேசக்கூடாது. அதுக்கான தகுதி என்கிட்ட இல்ல. ஆனா இப்படி ஒரு சம்பவம் நடந்து மானம் போனதுக்கு அப்புறம் வேற எந்த அப்படா இருந்தாலும் தூக்கப்பட்டு செத்துருப்பாண்டா. இன்னும் உயிரோட இருக்க பாரு. நான் மானகட்ட வந்தாடா. வேணாம் வேணாம், நான் உயிரோடவே இருக்க கூடாது. செத்து போறேன்டா, செத்து போறேன். அப்பா 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 ப்ளீஸ் பா, நான் செஞ்சது தப்புதான்ப்பா, என்ன மன்னிச்சிருங்கப்பா. இதுக்கு மேல இந்த தப்பு பண்ண மாட்டேன்ப்பா, என்ன மன்னிச்சிருங்கப்பா. சத்தியமா சத்தியமா இனிமேல் குடிக்க மாட்டேன்ப்பா, ப்ளீஸ் பா. என் ஃப்ரெண்டு ஒருத்தன் அப்சராவை பத்தி சொன்னதுனால அவசரப்பட்டு போயிட்டேன்ப்பா. இதுக்கப்புறம் இது மாதிரி நடக்காதுப்பா இனிமே. சரி, போனது போட்டோம். அவ்வளவுதான், ஒழிச்சு தலைமொழிக்கிட்டால. அப்புறம் எதுக்கு திரும்ப திரும்ப அந்த சாக்கடையை பத்தி நினைச்சிட்டு இருக்க? இல்லப்பா, அவன் என்ன போன்ல அசிங்கமா திட்டினாப்பா. அதான் கோவம் வந்து கிளம்பி போயிட்டான். அவன் போன் பண்ணா நீ எதுக்குடா இருக்கிற? இல்ல இல்லப்பா, இதோட முடிஞ்சது. இனிமே அவளை பத்தி நான் நினைப்ப என்கிட்ட இருக்காதுப்பா. சரி சரி,